அந்தராத்மா பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதே ஈடுபாடாக இருந்து விஷயப்பற்றி எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி அதனடியாக சர்வ கர்மாவையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி ஸ்ரத்தையோடு கூட சிரவணம் முதலியவைகளில் ஸ்திரமாக ஊன்றி இருக்கின்றானோ அவன் புத்தியுடைய ராட்சச குணத்தை அடியோடு தள்ளிவிடுகின்றான். பின் சிரவணம் என்னும் சாதன கிரமத்தின் பொழுது யுக்தி அலாதியாக இருக்கும். அந்த நிலையில் அனுபவம் என்னும் இந்திரிய சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் அந்தராத்மா சம்பந்தப்பட்டதாக இருக்கும். மனனம் எதற்கு என்றால் உபதேசத்தையே திரும்ப திரும்ப உருவேற்றிக் கொண்டே இருந்தால் மனது வேறு ஒன்றுக்கும் இடம் கொடுக்காமல் அதிலேயே நிலைத்து நிற்கும். எதுவரை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்கு நகைச்சுவையாக ஆச்சாரியார் நெல்லை திரும்ப திரும்ப குத்தணும் என்றால் எதுவரை என்று கேட்டதுண்டா? அரிசிமணி வரும் வரை குத்தத்தான் வேண்டும். அதுபோலத்தான் அத்வைதத்திலிருந்து ஆத்மா தெரித்து வருகின்ற வரை அதே மனனமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்.